ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், பயிறு வச்சு ஒரு அருமையான பொடி, இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம நார்மலாக செய்கிற பொடியை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு முறை இதையும் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. நான் ஒரு கப்பு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பயிர் காய வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில், வெறும் கடாயில் தான் நம்ம வறுக்க போகிறோம். அதே மாதிரி உடச்ச கடலை எடுத்திருக்கேன். உடச்ச கடையில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். 10 காய்ந்த மிளகாய், வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி எள்ளு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல. பெருங்காயம் தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். உப்பு, இதை வச்சு தாங்க நம்ம அருமையான ஒரு இட்லி பொடி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கலாம். முதல்ல பயிரை வறுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வந்தால் போதுங்க. கொஞ்சமாக நிறம் மாறும், வாசனை வரும். அது வந்தோடனே நிற்பாட்டிக்கலாம். இது இவ்வளோ தூரம் போதுங்க. பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா உடச்சக்கல்ல போடுங்க, பார்த்து தூக்கி போடுங்க. இதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். பாருங்கள், உடச்சக்கல்ல இந்த மாதிரி அளவுக்கு வறுத்தா போதும், எடுத்துடணும். இந்த காஞ்ச மிளகாயும் நார்மலாக வறுக்கிற மாதிரி வறுத்துக்கணும். எதுக்குமே எண்ணெய் கிடையாது. பாருங்கள், தொட்டு பார்த்தா தெரியணும். இப்போ எடுத்துடலாம். காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம், வறுத்தது போதும். எள்ளு போட்டிருக்கான், அதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டான். இப்போ அதை மூடி போட்டு வைக்கணும், தட்டு போட்டு மூடிடலாம். ஏன்னா வெடிக்கும் பாருங்கள், பொரிஞ்சு வரும். பொரியிறப்ப கீழே எல்லாம் செதறும். அது தட்டு போட்டு முட்டோம்னா அப்படியே தட்டுக்குள்ளேயே அப்படியே இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா, எள்ளு எப்படி பொரியும். அதுக்காக தட்டு போட்டு முட்டோம்னா அப்படியே கடாயிலேயே இருக்கும். உங்களுக்கு காமிக்கணும்னு எடுத்துட்டேன். அவ்வளோதான், புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதோடு சேர்ந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பொடியாகணும். இது கொஞ்சம் நேரம் ஆறணும். ஆறினோன்னு தான் நம்ம மிக்சியில் போட முடியும். ஆறினோன்னு காமிக்கணும். பாருங்க, 1.5 ஸ்பூனு உப்பு எடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். அரைச்சிட்டு உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது நல்லா ஆறினோன்னு தான் நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு காமி. பாருங்க, அரைச்சிட்டேன். காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த காரம். உப்பும் கரெக்டாக இருக்குது. இது அரைச்சோன்னே என்ன பண்ணோம், ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சுட்டு டைட்டான ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, இது ஒரு பாக்ஸ் ஃபுல்லு வந்தது இல்லைங்களா. பச்சை பயிறு பொடி, இட்லி பொடி. இது இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. முதல் நாள் செஞ்சு சாப்பிட்டேன். அதனால் இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும்னு செஞ்சேன். இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு நல்லா டைட்டான ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இது ஒரு 10 நாளைக்கு வரும். வச்சிட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.